அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். இப்போ இந்த வீடியோ பதிவு நடிகர் விக்ரம் நடித்த இருமுகன் படம் வெற்றி பெறுமா இல்லை தோல்வி அடையுமா அப்படிங்கிறத அவருடைய பிறப்பு ஜாதகப்படி பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு துறையுமே எந்த துறையை எடுத்தாலும் சரி போராடி ஜெயிக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சிலர் போராடியே ஜெயிக்க முடியாத சூழ்நிலையும் போயிருக்கும். அப்போ திறமை இருந்தும் போராட்டம், கடின உழைப்பு இதெல்லாம் இருந்துமே மேலே முன்னேற முடியாமல், வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சரியாக அமையாமல், வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அமைந்தாலும் வெற்றி பெற முடியாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. அதுக்கெல்லாம் அவங்களுடைய பிறப்பு ஜாதகம் காரணமாக கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த பலனை அனுபவிக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இருந்தால் அதில் எந்த குறைவும் இல்லாமல் கிடைக்கும். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை கிரகங்கள் எப்படி தீர்மானிக்கிறதோ அதை மாதிரி தான் கிரகங்கள் எல்லா தொழில்களையும், எந்த துறை இருந்தாலும் எல்லா துறைகளிலும் எல்லா தொழில்களையும் பாதிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, பாதிப்பாக இருந்தாலும் சரி. அப்போ இந்த சினிமா தொழிலையும் அப்படித்தான் இந்த கிரகங்களுடைய தாக்கங்கள் மிகவும் எளிதாக ஒவ்வொரு படத்துலையும் நம்ம ஈஸியாக பார்க்கலாம். சில படங்கள் வெற்றி பெறதும், சில படங்கள் தோல்வி அடையுது. உதாரணமாக சொல்லப்போனால் ஒரே வருஷத்தில் 2 படம் வெளியாகுதுன்னு வைங்களேன். அந்த 2 படத்தில் ஒன்று சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது, மற்றொரு பார்த்திங்கன்னா அந்த படமே நமக்கு பார்க்க முடியாமல் போர் அடிக்கிறது, இல்லைன்னா தோல்வி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. இது எல்லாம் கிரகங்களுடைய அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு தான். ஒரு கதை ரசிக்கும்படியாகவும் நமக்கு இருக்குது, ஆனால் அதே அடுத்த படத்தில் கதையை போர் அடிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாகுது. இது எல்லாமே அந்த காலத்தில் அந்த நடிகருடைய, இயக்குனருடைய, ஒவ்வொருத்தருடைய கிரகங்களுடைய பாதிப்பு, சேர்க்கை, இதை வச்சு தான் அவங்களுடைய அந்த வெற்றி நிர்ணயம் பண்ணுது. சினிமாவுக்கே தன்னுடைய வாழ்க்கையை தார வார்த்தைகளில் சிவாஜி சார், அப்புறம் கமல்ஹாசன் சார், இவங்களுக்கெல்லாம் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா படத்துக்கு படம் தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் நடிகர் விக்ரம் வேடங்கள்லையும், அப்புறம் பார்த்திங்கன்னா ஜனரஞ்சகமான படங்கள், அதாவது எந்த ஒரு துறை எடுத்தாலும் அந்த கேரக்டராகவே எந்த ஒரு கதாபாத்திரமாக அந்த கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய மிகவும் திறமை வாய்ந்த கெட்டிக்கார். இவருடைய படத்தில் கமர்ஷியல் நடிப்பும் சரி எல்லாமே, அதாவது சம அளவில் கலந்து கொடுக்கக்கூடிய இப்படிப்பட்டவர் பல படங்கள் சூப்பர் டூப்பர் வெற்றியை கொடுத்துருக்கு. ஆனாலும் தோல்வியும் சந்திச்சிருக்கு. சில படங்கள் நன்றாக இருந்தும் சில படங்கள் தோல்வியை கொடுத்து அதிர்ச்சி அளிச்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய பிறப்பு ஜாதகத்தில் அவருடைய திறமை முழுமையாக எந்த ஒரு கதாபாத்திரமாக இருந்தாலும் அவர் அந்த திறமையை பூரா முழுமையாக செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தும் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு இல்லை. அப்போது வெற்றி ஒரு படம் வெற்றியாகுது, இன்னொரு படம் ஏன் இதாகுதுன்னா, படங்கள் திரையிடக்கூடிய நாள், நீங்கள் பூஜை போடக்கூடிய நாளாக இருந்தாலும் சரி, படம் திரைக்கு வரக்கூடிய நாளாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே அவங்களுடைய ஜாதகத்துக்கு நல்ல பலம் வாய்ந்த நாளில் பூஜை போடக்கூடியதும், வெளியீட்டு விழா நடத்தினாலும் இல்லை திரைப்படம் வெளியீடு வரக்கூடிய நாள் மிகவும் பலமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த படம் வெற்றியாகும். இதில் உதாரணமாக சொல்லணுன்னா, பிரம்மாண்டமான டைரக்டர் இயக்குனரான சங்கர் சாரும் அசாத்திய நடிகர் நமது நடிகர் விக்ரமும் இணைந்து சூப்பர் டூப்பர் வெற்றியை கொடுத்துருக்காங்க. அது படம் அந்நியன். அந்த படத்துக்கு அப்புறம் இவர்கள் 2 பேருமே சேர்ந்து ஹாலிவுட்டையே பார்த்திங்கன்னா மிரள வைத்த படம்னு சொல்லப்போனால் ஐ. அப்போ இந்த ஐ படம் மிகவும் சறுக்கலை கொடுத்து அதிர்ச்சியை கொடுத்தது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அந்நியன் படம் வெளிவரக்கூடிய நாளில் இருந்த கிரக சூழ்நிலை நடிகர் விக்ரமுக்கு மிகவும் சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தது. அதே இது குருபாலெல்லாம் பெற்றிருக்கும்போது அந்த திரைப்படம் வெளியே வந்திருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா ஐ படம் வெளியே வரும்போது அந்த ஐ படத்துக்கும் வெளியிடக்கூடிய நாளில் குரு பலம் இல்லாத சேர்க்கை, அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
அந்நியனில் வந்து 10ஆம் அதிபதி செவ்வாயை குரு பார்க்க வெற்றியை வந்து அபிரதமாக கிடச்சிச்சு. ஐ படத்தில் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி, அதாவது போராட்டம், வெற்றி இல்லாமல் இருக்கக்கூடியது, பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய 6ஆம் அதிபதியோட சேர்க்கை பெற்று வக்ரமான குரு பார்த்ததுனால பாதி திருப்தியை மட்டுமே கொடுக்கக்கூடிய, அதாவது வக்ரகால குரு அவருடைய ராசிக்கு பலம் குறைந்து காணப்பட்டதுனால ஐ படத்தில் வந்து கொஞ்சம் வெற்றியை வந்து எதிர்பார்க்க, அதாவது பேசப்பட முடியவில்லை. அவருடைய திறமை முழுமையாக வந்து இருந்தும் அதை வெற்றி பெற முடியாத சூழ்நிலையை உருவாக்கிடுச்சு. இதில் இப்போ வந்து இருமுகன் படம், இந்த இருமுகன் படம் வெளியாகக்கூடிய தேதின்னு கேட்டிங்கன்னா 8ஆம் தேதி. அப்போ நடிகர் விக்ரம் பிறந்த தேதியும் 17ஆம் தேதி 8ஆம் தேதிக்குள்ள நம்பர், அதாவது சனி பகவானோட நம்பர், கும்பராசிக்கு அதிபதியான சனி பகவானுடைய நம்பரில் தான் வெளியாகக்கூடிய. இப்போ இந்த வெளியிடக்கூடிய நாளில் 8 செப்டம்பர் 2016. இந்த காலத்தில் வந்து இவருடைய நடிகர் விக்ரமுடைய ஹாரோஸ்கோப் ஜாதகத்துக்கும் இப்போ குரு பலம் இருக்குதா இல்லையான்னா, குரு பலமாகி அவருடைய 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்து ஸ்தானத்தையும் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா உச்சம் பெற்ற புதனோடு சேர்ந்துருக்கார். அப்போ மிகவும் பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாகவும் பேசப்படக்கூடிய இவருடைய இந்த இருமுகன் படம் நிச்சயமாக பேசக்கூடிய அளவில் உறுதியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வெற்றி படமாக அமையுமானா நிச்சயம் வெற்றி படமாக அமையும். நடிகர் விக்ரமுடைய பிறந்த நேரம் இணையத்தில் இல்லாதனால பிறந்த நேரப்படி தசாபுத்தி, இவருடைய ஜாதகத்தில் தசாபுத்தி வந்து சாதகமாக இவங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த இருமுகன் படம் சூப்பர் டூப்பர் ஹிட்ரியை கண்டிப்பாக கொடுக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை. மேலும் இந்த படம் அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய ஒரு படமாக அமையும் என்பது மாற்றமில்லை. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.